Hello everyone, Diwakar Raviram, Sriwakar Jobs and Review welcomes you to this new video. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் விசஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குமா, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, இல்லை ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி டிஎன்ஏ ரிலவெண்ட்டான வீடியோஸ், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ரிலவெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. செக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மேஜராக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஃபோக்கஸஸ் ஆன் கம்ப்யூட்டிங், ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுது. கோர் சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லன்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், இதுதான் அதில் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். எம்பசிஸ் ஆன் ப்ராப்ளம் சால்விங் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறது தான் இது வந்து மேஜராக அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ன்ற டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸஸ் ஆன எலக்ட்ரானிக் டிவைசஸ், சர்க்யூட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சம்மந்தமாக போயிடும். அது வந்து சாஃப்ட்வேர், இது ஹார்ட்வேர். வந்து இதில் கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அனலாக், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசைனிங் அண்ட் இம்ப்ரூவிங் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைசஸ். டிசைன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை டிசைன் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட மேஜர் ரோல். இதுதான் ரெண்டோட கோர். அதாவது இவங்க படித்ததுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, ஸோ இது ரெண்டும் தான் இவங்களோட மேஜர் ரோல். கீ டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிஎஸ்சி அப்படின்னா சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ சிஎஸ்சி வந்து சாஃப்ட்வேர் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் ஆகும். ஈஸி ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஹார்ட்வேரை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட தான் இருக்கும். பட் அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய சிப் டிசைனிங், சிப் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரோட டிஃப்ரென்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் பாத் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மோஸ்ட்டாக இருக்கும். டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எம்ப்ராய்டரி சிஸ்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இசியோட கெரியர் பார்த்தா இருக்கணும். ஆக்சுவல் ரோலுக்கு அவங்க போகணும், இசிஇ படித்ததுக்கு ஆக்சுவல் ரோலுக்கு போகணும் அப்படின்னா இந்த டெலிகம்யூனிகேஷன், எம்ப்ராய்டரி சிஸ்டம்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைன், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட மேஜர் ரோலாக இருக்கும். ஸ்கில் செட்ஸ் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து மேஜர் ஸ்கில் செட்ஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ஸ் இருக்கணும். இசி இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டிசைன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஸ்கில் செட்ஸாக இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் ஃபார் சிஎஸ்சி கிராஜுவேட்ஸ். ஸோ சிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் எந்த செக்டார்லாம் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், இ-காமர்ஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஏரியாவாக இருக்கும். இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், சிக்னல் ப்ராசஸிங், விஎல்எஸ்ஐ டிசைன், Internet of Things, AI and Machine Learning, Defense and Aerospace, Medical Electronics and Automobile. நான் இதில் ஆட்டோமொபைல் மென்ஷன் பண்ணல, ஈவன் ஆட்டோமொபைல் செக்டார்லையும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிஎஸ்சியில் வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்டிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், வெப் டெவலப்பர், சிஸ்டம் அனலிஸ்ட், கிளவுட் இன்ஜினியர் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி முடிச்சுட்டு டேரெக்டாக ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரோலுக்குலாம் நீங்கள் வேலைக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசி இன்ஜினியர்ஸ் வந்து எந்த மாதிரியான ரோலுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் இன்ஜினியர், சிக்னல் ப்ராசஸிங் இன்ஜினியர், ரோபோட்டிக் இன்ஜினியர் அண்ட் நெட்வொர்க்கிங் இன்ஜினியர். ஸோ இதில் தான் என்ன அப்படின்னா சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நான் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸிக்கு வந்து கோர் இன்ஜினியரிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஈஸி இன்ஜினியர்னா இதுதான் ரோலு. பட் வந்து இன்னைக்கு இருக்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து இந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் டெவலப்பராக நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்டாக நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக நிறைய டேட்டா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணாங்க, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங்லாம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறாங்க. பட் வந்து எவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, எவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ரொம்பவே ரேராக தான் இருப்பாங்க. பட் இந்த ஈஸி இன்ஜினியர்ஸ் வந்து நான் சொன்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெஜாரிட்டியாக இருப்பாங்க.
அதாவது இப்போ 100 பேர் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 30லேருந்து 40 பேர் வந்து அதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சிஇசியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இசி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். அடுத்து வந்து டாப் கம்பெனிஸ் ஃபார் சிஎஸ்சி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள், ஐபிஎம், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, அசெஞ்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் சிஎஸ்சிக்கு. ஈசி டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங், இன்டெல், குவால்காம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிராட்காம், சீமன்ஸ், போஸ், எரிக்சன், ஹவாய், நோக்கியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசி கம்பெனிஸ். பட் வந்து இப்போ கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் யூனிட்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க. அசெஞ்சர்ல பார்த்தீங்கன்னா அசெஞ்சர் ரோபோட்டிக்ஸ் செப்பரேட்டாக இருக்கு. கூகுள், மைக்ரோசாஃப்ட்ல எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான்ல எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு. ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இசி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் போகலாம். பட் இதுலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, பட் ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களும் சாஃப்ட்வேர் சைடு ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசி ஸ்டூடெண்டோட ரெக்ரூட்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் ஃபார் சிஎஸ்சி. ஸோ சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன ஸ்கோப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. டிமாண்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி, நம்ம எல்லாமே கேஷ் ஃப்ளோ எல்லாமே இப்போ ஆன்லைனாக மாறினால சைபர் செக்யூரிட்டியோட நீட் அதிகமாக இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. எதுவுமே நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸாக வெளியே வைக்கிறது இல்லை. ஸோ எல்லா கம்பெனிஸோட எல்லா ஸ்கூல், காலேஜஸ், எல்லா கவர்மெண்ட் செக்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸோட ரோல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் ஸ்கோப். நீங்கள் இப்போ படிக்க போறீங்கன்னா இதை நம்பி தான் நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க போறீங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் ஸ்கோப் ஃபார் இசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜி, இந்த மாதிரி 6G 7Gன்னு வரப்போது டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் இருக்கு. ஐஓடி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு. ஸோ எல்லா ஸ்மார்ட் கேஜெட் அண்ட் ஹெல்த் கேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட லிங்க் ஆயிடுச்சு. உங்க பார்த்தீங்கன்னா உங்க வாட்ச்ல வந்து ஹெல்த் செக் பண்ற மாதிரி வாட்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான். அடுத்து வந்து அட்டானமஸ் சிஸ்டம்ஸ், ரோபோட்டிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ்ல நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வராங்க. ஹோம் அப்ளிகன்ஸ்ல நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வராங்க. கார்க்குள்ள நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க எதை எடுத்தீங்கனாலும் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நியூ ப்ராடக்டா மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஒரு சிப்பை உள்ள கொண்டு போயிட்டுறாங்க அப்படின்னா அது நியூ ப்ராடக்டா மாறிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல். இப்போ ஒரு பழைய காருக்கு புது காருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ பழைய காரில் எலக்ட்ரானிக்ஸ் கம்மியாக இருந்தது, இந்த புது காரில் எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பழைய காருக்கும் புது காருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஹை அண்ட் மாடல், மீடியம், லோ அண்ட் மாடல்னு சொல்றாங்கல்ல, பேசிக் மாடல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் மாடல் எலக்ட்ரானிக்ஸ் உடைய இம்ப்ளிமெண்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹை அண்ட் மாடல், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுதான் வந்து ஹை அண்ட் மாடலோட அட்வான்டேஜ். ஸோ அங்கே வந்து ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ரோல் அதிகமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கு முன்னாடியெல்லாம் மெக்கானிக் செட் கொண்டு போவோம். இப்போ கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி கனெக்ட் பண்ணி லேப்டாப்ல செக் பண்ணுறாங்க இன்ஜினோட ஒர்க் எப்படி இருக்குன்றது. லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி ஒரு பேசிக் ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கே அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அப்போன்றப்போ எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து உள்ள வந்திருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நல்ல ரோல். தாராளமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தாராளமாக எடுக்கலாம். பட் நல்ல காலேஜில் ஈஸி கிடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஈஸி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக அந்த டேட்டா சயின்ஸு, கோடிங் லாங்குவேஜஸ் இதெல்லாம் அடிஷ்னலாக கற்றுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல். இன்ஜினியர்ஸ்க்குன்னு வந்துட்டாலே இது எல்லாமே காமன். உங்களுக்கு வந்து டேட்டாவாக இருக்கணும் சரி, மிஷின் லேர்னிங், ஏஐ இதெல்லாம் வந்து காமன். கம்ப்யூட்டர் சயின்ஸோடது கிடையாது. ஸோ இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்கோப், ஃபியூச்சர் ஸ்கோப் ஃபார் சிஎஸ்சியில் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து காமன். சிஎஸ்சி இன்ஜினியர்ஸ்னால டெவலப் பண்ணால் கூட எல்லாருமே அதோட டூல்ஸை வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிரும் நம்மளே. அதனால எலக்ட்ரானிக் செக்டார்ஸ் நல்லா இருக்கும். பட் என்னன்னா இண்டஸ்ட்ரின்னு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் வந்து பூம் ஆக போகுதுன்னு சொல்கிறோம். இப்போ செமிகண்டக்டர் ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அதை டிசைன் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஹெட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்டிகுலர் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. 100 பேர் 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ரிமைனிங் எல்லாருமே அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எல்லாருமே யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் நிறைய இருப்பாங்க, ஐடிஐ கிராஜுவேட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரானிக் செக்டார் பூம் ஆக போகுது. பட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுதுன்றது தெரியல.
பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இசி இன்ஜினியர்ஸும் அந்த ரோல்ல ஒர்க் பண்ணலாம். அதுதான் இசியோட ஆடட் அட்வான்டேஜ். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா அந்த அளவுக்கு டைரக்டா போய் சிஎஸ்சியில் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். கம்பெனிஸும் எடுக்கிறத தவிர்க்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் சிஐசியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரான்ச்சஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க. சர்க்யூட் பிரான்ச்சஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரான்ச்சஸ். ஸோ மெக்கானிக்கல் சிவில்லாம் பார்த்தீங்கன்னா நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ். அதனால் நீங்கள் மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரான்ச்சஸை ஃபோக்கஸ் பண்ணுறது சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸோட டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.